கப்பீஸ் பாருங்க. கப்பீஸ் எல்லாருமே விரும்புறாங்க. வந்து 10 மீன் 100 ரூபாய் போடுறேன். ஆமா, ரெட் பலூன்னா ஃபுல் ரெட் இருக்கும். ஒரு மீன் 10 ரூபா, 10 மீன் 100 ரூபாய். ரெட் டைகர், கிரீன் டைகரும் அதே மாதிரி தான். பெருசா இருந்தாலும் ஒரே ரேட் தான், சின்னது இருந்தாலும் ஒரு ரேட் தான். எல்லாமே தரமா நீங்க என்ன கேக்குறீங்களோ அது மாதிரி தான் நான் பிடிச்சது. 8 மீன் 100 ரூபாய். இது 8 மீன் 100 ரூபாய். கோரா மீன். ஆமா, ப்ளூ கோரா. ஆமா, அதனால 5 மீன் 100 ரூபாய். 5 குடுக்குறீங்க. 5 கொடுத்தாமே 3 டெயில் தான். இங்க பாருங்க, 3 டெயில். இங்க பாத்தீங்க டெயில் அழகா. கோழி காப்ல ஒயிட் மில்க் ஒயிட் சாதா கோழி காப்பு. ஓகே, அது சாதா. இது வந்து ஸ்கின் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து லாங் டெயில். ஆமா, இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆமா, அழகா இருக்கு. கலர் 6 இல்ல 7 கூட இருக்கு. 7 கலர் கூட இருக்கு. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பதி அக்வேரியம் வந்து கொளத்தூருக்கு வந்திருக்கோம். இங்கே உங்களுக்கு கலர் ஃபிஷஸ் நிறைய இருக்கு. என்ன பட்ஜெட்ல இருக்கு, எப்படிலாம் இருக்குன்றது தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி, ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் உங்க ஊருக்கும் வரணும், உங்க ப்ராடக்ட்டும் நாங்கள் ரிவ்யூ பண்ணோம். கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டெக்ட் பண்ண மறக்காதீங்க. எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்றது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்க்கா அப்படின்னு சொல்லுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம எந்த மீனை முதல்ல காட்டுறோம்? கப்பீஸ் பாருங்க. கப்பீஸ் எல்லாருமே விரும்புறாங்க. ஏன் விரும்புறாங்கன்னா கலர் கலரா இருக்கு அப்படின்ட்டு. இது வந்து எப்பவுமே வந்து 10 மீன் 100 ரூபாய் போடுறேன். ஆமா, 5 மேல் 5 ஃபீமேல் போடுவேன். இது இல்லாம ஃபுல் பிளாக், ஃபுல் ரெட், ஃபுல் ஒயிட் எல்லாம் வரும். சரி, அது வரும்போது கார் எப்பவுமே 120 ரூபாய் போடுவேன். 100 ரூபாய் எடுப்பாங்க. பசங்க சின்ன பசங்க குட்டிஸ் தான் அதிகமா வரும். தாத்தா கொடுத்தா பரவாயில்ல, நீங்க எடுத்துங்கப்பா சொல்லிடுவேன். சரி, அடுத்தது இது வந்து இந்த கப்பீஸும் அதே மாதிரிதான். இது வந்து பிளாட்டில 2 வகை இருக்கு. ரெட் பலூன் இருக்கு. ரெட் பலூன்னா ஃபுல் ரெட் இருக்கும். இங்க பாருங்க, கீழே இருக்கிறதெல்லாம். ஆமா, ஃபுல் ரெட் இருக்கும். சரி, அதே மாதிரி நார்மல் பலூன். இது வந்து ஒரு மீன் 10 ரூபா, 10 மீன் 100 ரூபாய். 10 மீன் 100 ரூபாய். ஆமா, சரி. இந்த டைகர் எடுத்தீங்கன்னா 6 டைகர் 100 ரூபாய். 6 டைகரா? ஆமா. ரெட் டைகர், கிரீன் டைகரும் அதே மாதிரி தான். ஆமா, ரெட் கிரீன் 2 இருக்கு. கிரீன் காலி ஆயிடுச்சு. ஆமா, சரி. நீங்க இந்த மாதிரி இது பிளாக் மூஸ், எஸ்கே கோல்டு, இது எது எடுத்தாலும் 10 மீன் 100 ரூபாய். 10 மீன் 100 ரூபாய். ஆமா, ஓகே. இது மாற்றமே கிடையாது. சரி, இதுல வந்து நல்லா பெருசா இருந்தாலும் ஒரே ரேட் தான், சின்னது இருந்தாலும் ஒரு ரேட் தான். ஓகே. ஆமா, ரேட் சைஸ்க்கு ரேட் எல்லாம் கிடையாது. சைஸ்க்கு ரேட் இருக்கு, உண்மை இருக்கு. என்ன காரணம், அங்க மார்க்கெட் எனக்கு என்ன ரேட் போறாங்க இப்ப டிமாண்ட் இது. சரி, பிளாக் மூஸ் கோல்டு எல்லாம் டிமாண்ட். இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் இது 10 மீன் 100 ரூபாய். சரி, குறையும். கண்டிப்பா பாருங்க, அங்க பாருங்க கவர்ல போட்டு வச்சுக்க பாருங்க. அங்க பாருங்க கொஞ்சம் காமிங்க. அது கீழே இருக்கு பாருங்க. 10 மீன் வந்து 100 ரூபாய். அந்த 10. ஆமா, இப்படியே பலூன் வந்தீங்கன்னா பலூன் எல்லாமே சைஸா இருக்கும். மேல் ஃபீமேல். இந்த மேல் ஃபீமேல் வந்து எல்லாமே தரமா நீங்க என்ன கேக்குறீங்களோ அது மாதிரி தான் நான் பிடிச்சது. ஆனா
ஒரு மேலு 2 ஃபீமேல் போட சொன்னாலும் போடுவேன். நீங்க என்ன கேட்டாலும் போடுவேன். இதுல 3 டெயில் எல்லாம் வரும், அதெல்லாம் நான் பிரிக்க மாட்டேன். சரி, அப்படியே 10 மீன் 100 ரூபாய். சரி. இது இந்த இந்த ஃபைட் ஃபீமேல் சொல்லுங்க. 8 மீன் 100 ரூபாய். இது 8 மீன் 100 ரூபாய். இது எத்தனை நாள் தான் இருக்கும்? இது வந்து குறைஞ்சபட்சம் 2 மாசத்து மீன். இது 2 மாசத்துக்கு மீன். ஆமா. சரி, 8 மீன் 100 ரூபாய். ஆமா. ஓகே. அடுத்து பாருங்க, இந்த கோராமி வந்து 6 மீன் 60 ரூபாய், ஒரு மீன் 10 ரூபாய். ஒரு மீன் 10 ரூபாய். இது ஆமா. ஓகே. என்ன பேர் சொன்னீங்கன்னா? கோராமி. கோராமி. ஆமா, ப்ளூ கோரா. ப்ளூ கோரா. ஆமா. ஓகே. பாருங்க, இந்த சிக்லெட், இது வந்து சிக்லெட்டா? சிக்லெட்ல வந்து இது பேர் நாங்க போலார் பேரட்னு சொல்லுவோம். ஒயிட். இது ஒயிட். ஆமா. சரி. பேர் 200 ரூபாய். இது பேர் 200. ஆமா. 200னா வந்து சைஸ். பாருங்க, இதெல்லாம் எக் லோடோட இருக்குது. பால் குட்டி எக் இருக்கா? ஆமா, எக் லோடோட இருக்குது. இதெல்லாம் வந்து பேர் வந்து 200 ரூபாய். 200. சின்னதெல்லாம் வந்து எப்பவுமே போடுற மாதிரி அவங்களுக்கே தெரியும். நான் எப்போ வந்தாலும் 4 மீன் போட்டு 120 ரூபாய் போடுவேன். எல்லா கஸ்டமருக்கும் தெரியும். இது வந்து ஒயிட் ஏஞ்சல். ஒயிட் ஏஞ்சல். ஆமா. எப்பவுமே 4 மீன் போடுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் சைஸ் சின்ன இருக்குது, அதனால 5 மீன் 100 ரூபாய். 5 குடுக்குறீங்க? 5 குடுக்குறேன். சரி. ஆமா. இல்ல 5 100 எடுத்துக்கலாம். ஆமா, 5 100 ரூபாய், 600 ரூபாய். அது பேரா வேணா மேல் ஃபீமேல் அந்த மாதிரி தான். அது இப்ப தெரியாது, இந்த சைஸ் வந்தாலும் தெரியும். கொஞ்சம் கூட பெரிய சைஸ் ஆமா, ஆகும். சைஸ் ஆகும். இது வந்து இந்த சைஸ் ஆகுமா? இந்த சைஸ் வரும், இவ்வளவு சைஸ் வரும் ஏஞ்சல். ஓகே. ஃபுல் சைஸ். இதெல்லாம் சின்ன சைஸ் தான். இதெல்லாம் அப்ப இத வந்து இப்ப கண்டுபிடிக்க முடியாது. கண்டே பிடிக்க முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சரி சரி. இந்த பிளாக் மோஸ் இல்ல. ஆமா, இதெல்லாம் காலி ஆயிடுச்சு. இந்த ஒரு பேர் மேல் ஃபீமேல் வந்து 120. 120. ஆமா, 120 ரூபாய். ஓடுது கேமரா முன்னாடி வர மாட்டேங்குது, ஒளிஞ்சுக்கிச்சு போய் உள்ள. ஒளிஞ்சு எப்படி ஓடுது பாருங்க, நீந்தி. அடடடடா. இதெல்லாம் சொல்லி தரையா? 120 ரூபாய். இது வந்து எல்லாமே 3 டெயில் தான். இங்க பாருங்க, 3 டெயில். இங்க பாத்தீங்க, டெயில் அழகா தெரியுதா? 3 புள்ளி போச்சு பாத்தீங்களா? புள்ளி மாதிரி புள்ளி போச்சு. அது நீங்க இப்படி பாத்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை கோழி எல்லாமே பட்டர்ஃப்ளை கோழி நினைச்சுன்னு இருப்பாங்க. இத சரி, அப்ப இது பட்டர்ஃப்ளை கோழி தான். அப்ப இது என்னது? அப்போ கோழி காப்ல ஒயிட் மில்க் ஒயிட் பட்டர்ஃப்ளை கோழி தான். இந்த பட்டர்ஃப்ளைல 2 வெரைட்டிஸ் வச்சிருக்கேன், யாருக்கும் தெரியாது. 2 இருக்கா? ஆமா. எப்படின்னா புடி 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 மாட்டிச்சு. இது வந்து சாதா. ஓகே. இது வந்து சாதா கோழி காப்பு. ஓகே. அது சாதா. இது வந்து ஸ்கின் வந்து ஒரு மாதிரியா இருக்கும். சரி, தெரிஞ்சுங்களா? இதுலயே வந்து ஸ்பெஷல் ஒன்னு பிடிப்போமா? இதுல வந்து லாங் டெயில் ஒன்னு இருக்கு. லாங் டெயில். அட சிக்க மாட்டேங்குதுல. சிக்கு அவருக்கே தேங்காய் கொடுத்தா நம்ம கையில போட்டா என்ன ஆகும்? அது கூட விளையாடிட்டு இருக்க வேண்டியதான் போல இருக்குது. அவருக்கே தண்ணி காட்டுது. இது வந்து லாங் டெயில். லாங் டெயில். ஆமா, லாங் டெயில ஸ்கின் பத்தில எப்படி இது? கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஆமா, இது ஒரு வெரைட்டிஸ். இது இல்லாம இன்னொரு மில்க் ஒயிட் இருக்குது. இன்னொன்னு என்னது? இந்த மஞ்சளா இருக்குது, அது என்னது? மஞ்சள் அது வேற. அது வந்து கபோட்டா கோழின்னு சொல்லுவாங்க. என்ன கோழி? கபோட்டா கோழின்னு. சரி. இந்த பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமோ? ஆமா, கையில மாட்ட மாட்டேங்குதுல்ல? ஆமா, ரொம்ப துருதுருன்னு இருக்கும். சுறுசுறுப்பா இருக்கு. இத பார்த்து உட்காந்தா நம்ம சுறுசுறுப்பு வளர்ந்துரும் போல. நல்லா இருக்கும்மா. இது சோம்பேறியா இருக்கவங்க கூட சுறுசுறுப்பாயிடுவாங்க போல இதுங்களோட விளையாட ஆரம்பிச்சா. இந்த கோழி காப்பு வந்து பொடி ஸ்கின் இருக்கும். லாங் டெயில். இது லாங் டெயில் தான். இது ஒரு வெரைட்டி. ஆமா, இந்த வெரைட்டிஸ் வந்து இம்போர்ட்டட் கோழின்னு சொல்லுவாங்க இத. சரி சரி. இருந்தாலும் இங்கேயே பீட் ஆகுது, லோக்கல்லே பீட் ஆகுது. நம்ம கிட்டே பண்ணலாமா? ஆமா, லோக்கல்லே பீட் ஆகுது. சரி. இல்லம்மா, காலி ஆயிடுச்சுமா. இது பாருங்க, எப்படி பாருங்க. ஆமா, அழகா இருக்கு. இது பேர் எவ்வளவு ஐயா? 120. 120. ஆமா. ஓகே. இது தனியா போட்டீங்கன்னா தெரியும். எங்க பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இது மத்தத ஒண்ணும் பண்ணாது. மொத்த மீன்களோட போட்டு செய்யலாம். போடலாமா? கோழி காப்பு, கோல்டு, எஸ்கே கோல்டு, மூஸ், டிங் ஃபைல், ஷார்க், இப்படி எல்லாம் போடலாம். இது கூட ஏன் போடக்கூடாதுன்னா, இது வந்து தண்ணி. இது பேர் விடோடெட்ரா. விடோடெட்ரா. இந்த விடோடெட்ரா ஏன் போடக்கூடாதுன்னா, இது தண்ணியை சுத்தமா வச்சிருக்கோம், கொஞ்சமா சாப்பிடும். சரி. இந்த கோழி காப்பு நம்ம சொல்றோம்ல, இது கோல்டு எல்லாம் கொஞ்சம் கழிச்சு பண்ணும். அதுக்காக தான் இது கூட நான் யாருக்கிட்டையும் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல, யாருக்கிட்டையும் நான் சொல்றதும் கிடையாது. ஆமா, ஏன்னா இது போடுறதோட சும்மா இருந்துடலாம். சரி சரி சரி. அதனால இது தூக்கி இதுல நான் போட்டுருவேன். இது வந்து டிங் ஃபைல். இது பேரு வந்து இந்த சைஸ் வரும், 4 இன்ச் வரும். இந்த சைஸ் வரும். 4 இன்ச் 5 இன்ச் வரும். இது வந்து நார்மல்
சில்வர் சொல்லுவோம் நாங்க. சரி. வால்ல ரெட் வரும், மேல பிளாக் வரும், முது மேல போற மாதிரி ஒரு ஃபுல் பிளாக் வரும். ஓகே, டாட் மாதிரியா? ஆமா, டாட் மாதிரி. இது வந்து ரொம்ப ஷார்ப்பா சுறுசுறுப்பா இருக்கும். ஆமா, எல்லாத்தோட சுறுசுறுப்பா இருக்கும். ஆமா. இது என்ன காஸ்ட் ஆகுது? இது ஒண்ணு 10 ரூபாய் நான் போடுறேன். 10 ரூபாய். ஆமா, ஒண்ணு 10 ரூபாய் போடுறேன். சரி, இது ஒண்ணு 10 ரூபாய் போடுறேன். 6 கலர் இருக்குது. 6 கலர் இருக்கு. 6 கலர்னா 6 கலர் இருக்கு. 6 இல்ல 7 கூட இருக்கு. 7 கலர் கூட இருக்கு. டார்க் கிரீன், லைட் கிரீன், பிங்க், ஓகே, ரெட், ஓகே, அப்புறம் வந்து அதுல நல்ல பர்பிள், அதுக்கு அப்புறம் ப்ளூ இருக்குது. ஆமா, எல்லாமே இருக்கும். ஒரு 7 கலர் இருக்கு. 7 கலர் இருக்கு. பச்சையில 2-3 கலர் வித்தியாசம் தெரியுது. 2 கலர் 3 கலர் இருக்கு பச்சையில 3 தெரியுது. ஆமா, எப்படின்னா இது வந்து டார்க் கிரீன். ஆமா, அது முதுகுல இருக்க மாதிரி ஒரு இது வந்து டார்க் கிரீன். ஆமா, இது லைட், இது பால் பச்சை. ஆமா, அது இல்லாம இன்னொரு பச்சை ஃபாரசன் கலர் மாதிரி இருக்குது. இன்னொரு பச்சை இருக்கும். இன்னொரு பச்சை உள்ள இருக்கா? இருக்கும். அது இந்த வெரைட்டிஸ் இன்னைக்கு வரல, இன்னைக்கு காலி ஆயிட்டு போல. ஆமா, காலி ஆயிடுச்சு. சரி, அடுத்து இது இருக்கு. இது வந்து ஏஞ்சல் வந்து 3 வெரைட்டிஸ் இருக்கு. ஆரஞ்சு கலந்து ஒன்னு, பிளாக் கலந்து ஒன்னு வந்து ஸ்ட்ரைப்ஸ்ல மாதிரி இருக்கு இல்லையா? இந்த ஏஞ்சல் எப்பவுமே நான் போடுறது வந்து 80 ரூபாய் போடுவேன். சைஸ் சின்னதுல 70 ரூபாய் போடுவேன். சைஸ் குட்டியா இருந்ததுன்னா. ஆமா, இதெல்லாம் வெரைட்டிஸ். தலையில ரெட் வரும். ஆமா, சிலதெல்லாம் ஃபுல் பிளாக் வரும். ஃபுல் வந்து டைகர் ஏஞ்சல் வரும். இது பேர் தான் டைகர் ஏஞ்சல் சொல்லுவோம். டைகர் ஏஞ்சல் உள்ள ஒளிஞ்சுக்குது கோட் போடுதுல. ஆமா, டைகர் ஏஞ்சல் சொல்லுவோம். இது டைகர் ஏஞ்சல். ஆமா, ஓகே, ஓகே. இது வந்து கீழ இருக்குது. இது வந்து கோல்காப் ஸ்கின்லெஸ். ஆமா, ஸ்கின்லெஸ் 120 ரூபாய் எப்பவுமே போடுறது. நான் எப்பவுமே பாரு, எல்லா கஸ்டமருக்கும் தெரியும். இந்த வாட்டி சைஸ் சின்ன 80 ரூபாய். இன்னைக்கு ஃபுல்லாவே 80 ரூபாய் தான் போட்டேன். ஒரு 2 தொட்டி காலி. ஓகே, 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 ஓகே. சோ இதெல்லாம் வந்து 80 ரூபீஸ்ல வருது. அதே மாதிரி லைனட் வந்தது, ரெட் கேப் வந்தது. இன்னைக்கு எல்லாமே 120 ரூபாய் தான் போட்டாங்க. சேல்ட் அவுட் அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. அது பாருங்க, சோல்ட் அவுட். பாக்கி இந்த கவர்லயும் இருக்கு இல்லையா உங்ககிட்ட? ஆமாமா, நீங்க வந்து லேட்டுமா, இல்லனா வந்து நீங்க கொஞ்சம் ஒரு 40 வெரைட்டிஸ் நீங்க பாத்துக்கலாம். அதனால இன்னொரு வாட்டி நாங்க வருவோம் திரும்ப. வாங்கம்மா, எப்போடா வாங்க, திரும்ப இன்னொரு வாட்டி வருவோம். இது அந்த மாதிரி பேக் பண்ணி ஊருக்கு அனுப்புவீங்களா? ஆமாமா, இப்பதான் உங்க இதுக்கு போச்சுல. வீடியோ எந்த ஊருக்குலாம் டெலிவரி பண்றீங்க? டெலிவரி உண்டா? டெலிவரி பண்றது இல்லம்மா. ஏன் பண்றதுன்னா, நீங்க கேக்குறது கொஞ்சமா கேக்குறீங்களா, பாக்ஸ் போட்டா உடைச்சு கொடுத்துருவாங்க. அதனால வந்து நான் காசு போறது இல்ல. உயிர் போயிடுது அங்க போய் சேர்றதுக்குள்ள. நம்ம உயிர் அவங்க காசு வேஸ்ட் ஆகுது இல்ல. அந்த ஒரு காரணத்துக்காக நாங்க அந்த பண்றது இல்ல. நேர்ல வந்து வாங்கிக்கீங்க. இல்ல, அப்படியே குடுக்குறாங்க. டபுள் பாக்ஸ் போட்டு அமைச்சல. சில பேர் வீடியோஸ் வந்து நிறைய இடத்துக்கு போகும், பார்க்கணும் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைச்சு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அப்ப அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு வழி உண்டான்னு கேக்குறேன். இல்ல, அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, குவாலிட்டி அதிகமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமா வரும். ஒரு 1000 ரூபாய் மீது கொடுத்தீங்கன்னா கொரியர்காரன் 300 ரூபாய் சாப்பிட்டு போயிடலாமா? அப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒண்ணும் லாபம் இல்ல. அந்த அதுக்கு அவங்க அங்கேயே வாங்கிக்கலாம். அது சரி, அதுக்குதான் அவர் சொல்றாரு. அவங்க அங்கேயே வாங்கிக்கலாம். அங்கே இருக்கு. நான் என்ன பண்ணேன், இங்க ஒண்ணு மீன் போய் சாரத்துக்குள்ள 10 இடத்துல தூக்கி போட்டு உடைச்சிடறாங்க. ஏங்க செத்து போச்சுங்க, உடஞ்சு வந்துச்சுங்க, அது நான் பொறுப்பு கிடையாது. கொரியருக்காக அதுதான் நான் என்ன சொல்ல போறது இல்லைங்க, வேண்டாங்க. அந்த கொரியரே நிறைய இருந்தா எடுத்துக்கிறேன்றீங்க. பண்றது நிறைய இருந்தா நான் கண்டிப்பா பண்ணலாம். சரி, சோ இப்போ இது வந்து ரேட் டெய்லி மாறுமா எப்படி? மாறாதுமா, எப்பவுமே மாறாது. என்கிட்ட பொறுத்த வரைக்கும் நான் நேரடியா போய் எடுக்கிறேன். நேரடியானா ஒவ்வொரு பண்ணைய பார்த்துட்டு மீன் எப்படி இருக்கு, தரமா இருக்கா அப்படின்னு பார்த்து அவங்க கிட்ட சொல்லுவேன். இந்த ரேட்டு போட்டா நான் எப்படி கஸ்டமர் போறது நீங்க பாத்துவேன். என்னன்னா தொழில் பண்றதுக்கு வேணும்ல, அது மாதிரி கேட்டு கஸ்டமரையும் பார்க்கணும், எனக்கும். அதனால கஸ்டமருக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு ரூபாய் 2 ரூபாய் கம்மியா, ஏன்னா நான் நெட் கேஷ் கொடுத்துருக்கேன். அதனால வந்து நான் கம்மியா கேட்டுதான் வாங்கி கஸ்டமருக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி இங்க வர பசங்க தாத்தா எனக்கு கம்மியா கொடுக்கணும் தேவைப்படி கேக்குற மாதிரி இருக்கு. அதனால ஒண்ணு இல்ல, பரவாயில்ல எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி 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 ஐயா, சரி நேரம் கொடுத்து நீங்க க்ளோஸ் பண்ற நேரத்துக்கு நாங்க வந்தோம். இருந்தாலும் எங்களுக்கு பொறுமையா நின்று ஒரு மீனும் அதோட ரேட்டும் எல்லாம் கொடுத்து தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி அக்வேரியம் வந்தோம் கொளத்தூர்ல. இங்கே உங்களுக்கு கலர் ஃபிஷஸ் எத்தனை இருந்து நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவை பார்ப்போம். வெல்கம், see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ.
ஹெல்ப்